மறுபடியும் சொல்லுங்க சொல்கிறேன். நாடி நின்று கையோடு மட்டும் மதிப்பஸ்தாது இறந்து அப்படி மதுவா அப்படிப்போ இறங்குறது இந்த மாதிரி இறங்கி போச்சு. மாடு போச்சு இது வந்து ஒரிஜினல் நம்ம செய்யல சார். ஆனால் ஒரிஜினல் நீங்கள் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஷார்ட்கட்டில் சார் இதே இது பாருங்கள், நாங்களாம் முன்னாடி வந்து இந்த தாணி மெத்தையெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். இந்த உள்புரிகள் வந்து நம்மள மாதிரி யாரும் கிடையாது, பேஷண்ட் இருக்காங்க. பல பேரை கஷ்டப்படுவாங்க. பொதுவாக பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு அப்பண்டிசிட்டிஸ் ஸ்கேன் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் தீரா வயிற்று வலிக்கிற ஆற்றுல காலத்தில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஸ்கேன் வந்துருச்சு. ஸ்கேன் பார்த்தா பாருங்கள், அப்பண்டிசைட்டிஸு, குடல் வால் வீக்கம், ஃபஸ்ட் வச்சிருச்சு, பிடிச்சா செத்து போடுவேன், நீ உடனே ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொன்னதாக சொல்லுவாங்க. நேரம் நம்மகிட்ட வருவாங்க, ஆனால் வழியில் துடிப்பாங்க. அவன்கிட்ட போய் நீ உபரிதரப்பு பண்ணு, சர்வாங்காசனம் பண்ணு, சரியாக போயிடும், யோகா பண்ணு, சரியாக போயிடும், நம்ம அடிச்சு போடுவோம். நானே வழியில் துடிச்சிக்கிட்டு என்னையும் போய் யோகா பண்ணு. அதுதான் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி பயிற்சியும் செய்ய முடியாதவங்க தான் என்னன்னா உபரிதரம். நமக்கு கிடையாது, பேஷண்ட்டு. அவங்களாம் அந்த மாதிரி தாண்டி மெத்தையை ஊட்டி வச்சு நாங்கள் வந்து படுக்க வைப்போம். ஆனால் மெத்தை தாண்டிலாம் பார்த்தா கண்டம்ல இருக்கும். கண்டம்ல ஆனதுனால அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த இரும்பு ஸ்டூல் செய்யும். ஸ்டூல் பாருங்கள், அது பாட்டுக்கு லைஃப் லாங்காக இருக்காது. இதெல்லாம் சராசரியாக ஒரு வீட்டில் 2000 ரூபா 3000 ரூபா ஆஸ்பத்திரிக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டூல்லாம் பாருங்கள், முதல்ல 500 ரூபா செஞ்சு 600 ரூபா விலைவாசி கூட அது கூட்டிகிட்டே போய் இன்றைக்கி 1100 ரூபாய் இருந்துச்சு. ஒரு வீட்டுக்கு 1100 ரூபா செலவழிச்சு நீங்கள் ஒரு ஸ்டூல் செஞ்சு போட்டீங்கன்னா தலைமுறைக்கு ஆரோக்கியம். ஒரு ஸ்டூல் இருந்துச்சுன்னா பேரம்பேச்சு வரைக்கும் அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற நான் செஞ்சு காட்டுறேன். இதே பிரிச்சு அந்த காலத்து ஃபோட்டோவில் அது ஜெராக்ஸ் போய் எடுத்து வந்து திருவானந்த வாரியம் எவ்வளோ தெரியாது, எவ்வளோ பெரிய பாடி வீட்டு அவரே பாருங்கள் வஜ்ராசனத்தில் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. அவரை பாருங்கள், இந்த உபரிகள் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுத்தது மெத்தை தாண்டி வச்சு இதெல்லாம் இருக்குது. இப்போ நானும் மெத்தை தாண்டி வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது கஷ்டம். நாங்களாம் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுற போய் வில்லேஜுக்கெலாம் மக்களை சந்திக்கிறதுக்கான செயல்களுக்கான போகும். அங்கே போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வில்லேஜ் புவர் பீப்புளெலாம் கஷ்டப்பட்டு எதிர்த்து கூட நடக்க முடியாமல் வீட்டிலே பேசாமல் இருப்போம். நாங்கள் போனால் பாவமாக இருக்கும், மனசு கேட்காது. உடனே அங்கே வந்து சாக்கு இருக்கும், வைக்கோல் இருக்கும். அழகாக சாக்கில் வைக்கிற உள்ள நல்லா டைட்டாக திரிச்சு விட்டு அப்படியே அவங்க உபரி இதில் நிப்பாட்டி விட்டோம்னா பாருங்கள், அதிகபட்சம் காமனாக இருந்தால் போதும். காலை ஒரு காமனா சார்ஜ் ஒரு காமனா இருந்தால் போதும். உடனே பாருங்கள், அவங்களுக்குள்ள கஷ்டங்கள்லாம் தீர்த்து போய் சரியாக போயிடும். அது எப்படின்னு சொல்லி நான் ஒன்றா செஞ்சு காட்டினேன். அப்படிலாம் நீங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டினா தான் வீட்டில் போய் யாராவது உடம்பு இல்லையா, யாராவது கஷ்டப்படுறாங்களா, உடனே நீங்களே அதை மாதிரி பயிற்சி செய்ய வச்சிடலாம். எப்படிங்க இருப்பாரு சாமி மட்டும் போட்டு இப்படி சாமி போட்டு படுத்து அப்படியே ஆதாரம் பேஷண்ட் பாருங்க, அவ்வளோ சுகமாக படுத்துருப்பாரு. உடம்புல அவ்வளோ போட்டு கீழே இறங்கி வரும். கீழே லங்ஸ் வந்து சுத்தமாகி தைராய்டுக்கு பிரெயின் உள்ள பிடிடி கிளாஸ் பிரியம் படிப்போம். ஒரே நாளில் 2 மணி அடிக்கிறேன். உடம்புல அவ்வளோ போட்டு இறங்கி 5வது பாயிண்ட் 6வது பாயிண்ட் போகுது. எந்த விதமான அப்நார்மல் கண்டிஷனாக நார்மல் கண்டிஷன் ஆகிடும். இப்படி இருக்கிறது பிறகு பாருங்க, மறுபடியும் ஆப்போசிட் செஞ்சுருக்கோம். தனியாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி கொடுக்கலாம். கண் வந்து தனியாக பார்க்கணும், பல்ல டைட்டாக கடிச்சிடணும். அப்போ தான் நல்லா இருக்குது. இன்றைக்கு தான் வார்டு வந்து செய்வோம். இது யாருக்குன்னா பேஷண்ட் லிஸ்டாக நம்மளுக்கு கிடையாது. இதே லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன செய்கிறோம்னா
இப்போ நாம் இது யோகா ரிசர்ச் சென்டருங்கிறதுனால நாம் கண்டுபிடிச்சோம். இந்த ஸ்டூல் வந்து பாருங்கள் இரும்பில் இருக்கிறதுனால ஃபோம்லாம் அமுங்கிடும், தானி மொத்தம் அமுங்கிடும், ட்ரைசன் கிடைக்கும். இது வந்து அயன் பார்க்கிறதுனால நல்லா ட்ரைசன் கிடைக்கும். நல்லா படுத்து இந்த ஏரியா ஒரே வேறு நல்லா இருக்குது. இல்லை நாடி ஒரு வீட்டில் வச்சு வர அப்படின்னா இது என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் கிடையாது. நம்ம பாடி வெட்ட கூட ஸ்டூல் தயாரிக்குது. நம்ம கையில் பிடிக்கிறதுனால தான் கஷ்டப்படுறோம். ஸ்டூல் தயாரிக்குது. கொஞ்ச நாள் பிடிச்சா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இந்த ஸ்டூல் இப்படி வளைக்கி விட்டு அப்படி பிடிச்சிருக்கோம். மறுபடியும் ஏதாவது பண்ண முடியல. மறுபடியும் நேரம் வச்சுக்கலாம். தள்ளி விட வச்சுக்கலாம். இறங்குறது பாருங்க, இப்படி கால வச்சாலும் ரொம்ப கஷ்டம். இதனால ட்ராக்ஸ் ஆகும். மறுபடியும் முதல் கொடுத்து நம்ம படிக்க எந்திரிக்க பாருங்க இல்லை கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது படுத்துட்டு பாடி விட கூட அப்படியே ஏறி சோழ ஆட்டியாட்டு ஏறி ஏன்னா கஷ்டம் ஒரு கஷ்டம் கிடையாது. பாடி விட கூட சோறு தான் நாடு சொல்லுது உடம்புல அவங்க பிள்ளை தைராய்டு மட்டும் இருக்கும். தைராய்டு தான் முக்கிய பிரச்சனை. எனக்கு வந்து எதையும் தெரியும். ஆனால் மனுஷனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் கஷ்டம்னு உடம்பை சோமா வளர்த்துட்டதுனால எவ்வளோதான் சாப்பிட்டு சொல்லி கொடுத்தாலும் கஷ்டம் கஷ்டப்படுறேன். என் மகளாம் பாருங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்க போது வரேன். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லித்தர்ற, மக்களுக்கு ஈஸியான ஒரு வழி நான் சொல்லித்தர்றேன். இந்த அப்பன் வந்து பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்தது முருகன் சிவபெருமான கதை வரும். அதுவும் என் மகன் பாருங்க நம்ம சொல்லி யாரால என்னென்ன திறமைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிறு துரும்பு பந்து குத்தவங்க உண்மை. நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு கருத்து நல்ல கருத்து ஏற்றுக்கணும். சிலர் கௌரவம் பதினால ஏற்றுக்கணும். அது தப்பு. யாராலையும் திறமை இருக்கலாம். அதனால் நல்ல கருத்தை சொல்ல ஏற்றுக்கணும். என் மக பாருங்க சொல்லித்தரேன், அருமையான பயிற்சி. என் மக சொல்லி கொடுக்குறத இப்போ எல்லாரும் சொல்லித்தரேன். பாடி வெயிட் அதிகமாக உள்ளவங்களாம் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். என் மக எப்படி சொல்லி கொடுக்குறது ஃபுல்லாக நம்ம தூக்கமாக பாதி பொசிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க சரி, இப்படி நேரம் சைடில் வரணும். பாருங்க இப்படி ஏறலாம், ஏறி ஃபுல்லாக ஏறாமல் இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். முழங்கால் போட்டு ஒரு 50 இப்படி இருந்துச்சு பாருங்க. நமக்கு முழங்கால் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணி நின்றுது. இதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாய் டச் பண்ணது பிடிச்சிக்கலாம். இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கஷ்டம் கிடையாது. சின்ன பிடிச்சிக்கலாம். கஷ்டமா இருந்தா காலை ரூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் ஒரு 50 நிமிஷம் வச்சுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கலாம். இறங்கும்போது இது என்ன கஷ்டம்? இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது என் மக சொல்லி. அதனால இந்த சர்வாகாசனம், விபரீத தர்மி, கலாசனத்தை எவ்வளோ நாள் சாப்பிட்டு செஞ்சால் கூட தப்பு கிடையாது. ஆனால் மக்கள் பாருங்க சர்வாகாசனம் நின்றுவாங்க. கலாசனத்துக்கு பின்னாடி காலை கொண்டு வரவங்க பயப்படுவாங்க. ஏன்னா பூமியை காணா போச்சா, பின்னாடி காலை கொண்டு வரவங்க தரையை டச் பண்ணாங்க, பயப்படுவாங்க. தரையை காணா போச்சா, தரையை எங்கடா போச்சு அப்படின்னா. அந்த மாதிரி உள்ளவங்களாம் பாருங்க ரொம்ப ஈஸி கற்றுரு. எப்படி இந்த கலாசனத்தை ஈஸியாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அது எப்படி பொறுப்பு இந்த மாதிரி கை டச் பண்ணுற அளவுக்கு இறங்கி கொடுக்குது. இதான் அவங்க கைக்காக போட்டு டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி மேலே போட்டு அப்படி தம்பி கையோட பிடிச்சி இதோட சரவண சார் பிடிச்சிப்பாங்க. சில வருஷம் பிடிப்பாங்க, 2 நாள் பிடிப்பாங்க. பாருங்க டே பை டே கொஞ்சம் காலத்தே இருக்கும்.
இப்படியே அதிகமாக இருக்கு. இந்த வளாசை வந்து சீர கஷ்டப்பட்டு பீஸ் எக்ஸலாச்சு நீங்களும் பீஸ் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கலாசாரத்தை கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி சோத்தை வச்சு பிடிச்சி நண்டு பிடிக்கிற மாதிரி ஒன்றா பிடிச்சி இறங்கி டே பை டே வேகமாக காலை கீழே கொண்டு வந்து டச் பண்ணிடலாம். ஒரே நாளில் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. யோகா வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சால் போகணும் அப்படின்னு சொல்லியிருங்க. இப்போ நம்ம இதெல்லாம் என்னென்ன விளக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த சிஸ்டர் வந்து அதை படுக்க வச்சு நான் நண்பர் அதை படுத்திருக்காரு. அது எதுக்கு படுக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது காரணம் இதுதான், பேஷண்ட்டு தான். இப்போ அது பாருங்க ஒரு நண்பரை படுத்த வைக்கிறேன். அது எப்படி சரி சின்ன பிள்ளை சீசன் ஆடுறவங்க நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ உடம்பு முடியாதவங்க ரொம்ப வயசானவங்க இல்லாட்டி அதான் உயிரே போகும்போது டாக்டர் எழுதி கொடுக்குறாரு செதுக்குருவாரு அப்படின்னு சொன்ன கேஸை கூட தூக்கி போட்டு பறிச்சுப்பாங்க. அது எப்படி இந்த மாதிரி வச்சுக்காரு. இது பேஷண்ட் கொஞ்சம் சாஞ்சி அதே அதை போட்டு சாஞ்சி ஒரு பேஷண்ட்டோ ஒரு ஓல்டேஜ் வயசானவங்க அது படுக்க வச்சுரு படுக்க வச்சு பாருங்க. அப்படி கீழே இருக்காது, அப்படி கீழே இருந்து கொண்டு ஆமாம் நீங்கள் சார் நாங்கள் இருந்து வச்சு ஆமாம். இதில் என்ன கஷ்டம் கை வந்து வச்சு உடம்பு அவ்வளோ பேட்டு கேள்வி பாருங்க. இந்த 5வது பேண்ட் 6வது பேண்ட் தேவையான கிளாஸ் 50 கிளாஸ் பீரியட் படி போகுது. ஏன்னா உடம்புல எவ்வளோ பெரிய அப்நார்மல் கண்டிஷன் நார்மல் கண்டிஷன். இது வந்து சயின்டிஃபிக்கான உண்மை சார். இது வந்து முட்டாள்தனம் உடம்புக்காக எதுவுமே கிடையாது. சயின்ஸ் இது. மனசு முக்கியம் தைராய்டு 50 கிளாஸ் பீரியட் போடுவோம். ஒரே கல்லில் 2 மாங்க அடிக்கலாம். ஒரே நேரத்தில் 2 ஸ்ட்ரென்த் ஆகும். 2 ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால உடம்புல எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை இருந்தால் சரியாயிடும். அதனால தான் இந்த பேச்சு செய்யறதுக்காக பேஷண்ட்டு வயசானவங்களுக்கு அப்படி இறங்கி விருந்து மருந்து 3 நாள் முன்னாடியே ஆண்டிபயோட்டிக் 9 டேஸ் இருந்துச்சு. காலங்கள் மாற மாற பாருங்க 6 நாள் ஆகுனாங்க 5 நாள் ஆகுனாங்க. இப்போ விருந்து மருந்து 3 நாளைக்கு ஆண்டிபயோட்டிக். இப்போ டாக்டராக நீங்கள் போனீங்கன்னா அணுகுண்டு மாதிரி வைத்தியம் பண்ணுவார். ஏன் கேட்டீங்கன்னா அப்படி சரியாக வைத்தியம்னா அடுத்த டாக்டர் ஓடிக்கிறோம் சொல்லி நல்லா ஹை குவாலிட்டி மெடிசனை போட்டு உங்களுக்கு சரியாக்கிடுவாங்க. டாக்டர் என்ன சொல்லுவார், எப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் தொடர்ச்சியாக வந்து இது ஒரு 3 நாளைக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம வீட்டுக்கு போனோடனே உடம்பு நல்லா சுகமாக இருக்கும். டாக்டர் நம்ம வைவன் உடம்பு நல்லா தானே இருக்குது, எது டாக்டர் தினம் வந்து ஊசியை போட சொல்கிறாரு, இப்போ டாக்டர் மட்டும் காசு வாங்குறதுக்காண்டி டெய்லி வர சொல்கிறாரு போல், அப்போ நம்ம போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் போக மாட்டேங்க. ஸோ ஜென்டாமிக்ஸ்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஜென்டாமிக்ஸ்னால் பாருங்க கரெக்டாக 12 ஹவர்ஸு காலை 6 மணிக்கு போட சாயந்தரம் 6 மணிக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்படி போடாட்டி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு வந்து பாடியில் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் போடணும். இந்த மாத்திரை மருந்துகளுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாயிருக்காது. அப்போ கரெக்டாக அந்த ஆன்டிபயோட்டிக் டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் போடனே வச்சுருக்கிறேன் அந்த உடம்பை அந்த மாத்திரை மருந்துகளில் எதிர்ப்பு சக்தி உண்டு. அடுத்து ஏதாவது ஒரு வியாதிக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த மருந்தை கொடுத்தாச்சுன்னா அவங்க விளையாச்சு உடம்பு விளையாச்சு. நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா இப்போ டாக்டர் சார் வந்து பெரிய விவசாயி, பெரிய பண்ணையார். வடக்கு தோட்டம் இருக்குது, தெற்கு தோப்பு இருக்குது, கிழக்கு நெல் வயல் இருக்குது, நிறையா தோப்பு தோட்டம் வச்சுருக்காரு. திடீர்னு கிழக்கு நெல் வயல் விசிட் எடுக்கிறார். விசிட் அடிக்கிறபோது பாருங்கள் ஏகப்பட்ட பூச்சியாக இருக்கும். வைவார் என்னங்கடா இவ்வளோ பூச்சி அடிச்சிருக்கு யாருமே எனக்கு சொல்லலை, என்னங்கடா இப்போ எக்கலக்ஸ் வாங்கி அடிக்க வந்துட்டு கையில் ரூபாய் எடுத்து கொடுத்து எக்கலக்ஸ் வாங்கி அடிக்க சொல்லுவார். இவர் இருக்கிற வரைக்கும் அழகாக ஸ்ப்ரே பண்ணி நல்லா அடிப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனே ஒரு தலை மறைஞ்சே பாருங்கள் அரைகுறை அடிப்பான். அப்போ ஒழுங்காக அடித்த இடத்துலலாம் பாருங்கள் அந்த பூச்சி எதுக்கு இந்த அரைகுறை அடித்த இடத்துல பாருங்கள் அப்படியே பூச்சி மயக்கலையில் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் விசிட் பண்ணுவார். அந்த மயக்கலையில் இருந்த பூச்செல்லாம் பாருங்கள் மறுபடியும் உயிர் பெற்று வந்து அந்த நெல் வயல் கூட அதே பூச்சாக இருக்கும். 10 நாள் கழிச்சு வந்து பார்த்து வைப்பார், என்னோட 10 நாள் முன்னாடி மருந்து அடித்தேன் மறுபடியும் இதே பூச்சி வந்துருச்சு. அப்போ வந்து எக்கலக்ஸ் வாங்கி மறுபடியும் அடிக்கலை, 5 ரூபாய் கொடுத்து எவ்வளோ தான் மருந்து அடித்தா அந்த பூச்சி சாகவே செய்யும். ஏன்னா அந்த மருந்துக்கு வந்து அந்த பூச்சி வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு சக்தி வந்து எவ்வளோ மருந்து அடித்தாலும் சாகாது பார்த்து. இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமத்தில் பாருங்கள் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து கோழியில் அடுத்தடுத்து தலையை ஆட்டி செத்துக்கிட்டே இருக்குது. நிறையா கோழி பாருங்கள் இன்ஃபெக்ஷன் மொத்தமாக கூட 1000 கோழி 2000 கோழி செத்துக்கிட்டே இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 2 கோழி 3 கோழி மட்டும் தப்பிச்சுன்னு வைங்களேன், திருப்பி அந்த ஊருக்கு எவ்வளோ தான் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அந்த கோழிக்கு அப்படி நம்ம அனுபவபூர்வமாக பார்த்துட்டு எத்தனை நாள் என்ன சொல்லுவாங்க, டைபாய்டு வந்துருச்சா திருப்பி அவங்க வராது, ஸ்மால் பாக்ஸ் வந்துருச்சா திருப்பி அவங்களுக்கு வராது. இந்த மாதிரி அதெல்லாம் உடனே அதுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாயிடும். இது நம்ம இம்யூனைசேஷன் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். மெடிக்கல் காலேஜ் ஸ்கூலில் அதில் படிப்போம்.
எப்படி இம்யூனிட்டி பவர் வருது அப்படிங்கிறத தனியாக சப்ஜெக்ட்டுக்கு தான் படிப்பாங்க. அப்போ நீங்கள் விட்டு விட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்கன்னா, விட்டு விட்டு நீங்கள் மாத்திரை மருந்து தான் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி உண்டாயிடும். மாத்திரை மருந்துக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாயிடும். ஏதாவது அவசரத்துக்கு போய் நம்ம வைத்தியம் பண்ணோம்னா நிச்சயம் பாருங்க என்ன வைத்தியம்னா கேட்காது. இப்படி பாரு ஏகப்பட்டவர் பெட்டில் படுத்துக்கிட்டு எந்திரிச்சு நடக்க முடியலையே, நம்ம மறுபடியும் எந்திரிச்சு ஆரோக்கியம் நடக்க முடியாதா, இந்த ஊர் வாரத்தை வாழவே முடியாதா அப்படின்னு ஏன் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா பாருங்க டாக்டர் வந்து என்ன செய்வார்னா வீடு தூக்கிட்டு போயிருந்தார். அது என்ன சொல்லுவார், வீடு தூக்கிட்டு போகிறது மட்டும் சொல்லான்னு பரவாயில்ல, என்ன சொல்லுவார்னா நீ நல்லது போல கேட்குறது நல்லது போல தான் வச்சு கொடுங்க வார்த்தை வைப்பார். டாக்டர் வீட்டு தூக்கிட்டு போகிறோன்னு சொன்னாவே மேலுள்ளதுக்கு சீட்டு எழுதி கொடுத்தா அர்த்தம். அதே டாக்டர் பேச்சு நீங்கள் கேட்கக்கூடாது. நீ நல்லது போல வச்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் அவங்க பேஷண்ட்டுக்கு நல்லது போல வச்சு கொடுத்தா வேகமாக செத்து போடுவாங்க. சார் அந்த வார்த்தை அதிகமான வார்த்தை. ஏன் பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் பட்டினி போட சொல்கிறோம், பேஷண்ட்டுக்கு வந்து கேட்குறத வாங்கி கொடுத்தா வேகமாக செத்து கொடுக்குறான்னு சொல்கிற காரணம் பெரிய விஷயம் நம்ம பின்னாடி பார்த்தோம். ஏன் கிளாஸ் வரும். அப்போ அந்த மாதிரி வீடு தூக்கிட்டு போகணும்னு சொன்ன கேஸை நீங்கள் இந்த பெண்ணில் படுக்க வச்சு இப்போ படுக்க வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் விபரீத நீங்கள் அப்படிங்கிற பெஞ்சில் படுக்க வச்சுருக்கோம்னா மறுநாள் பாருங்கள் உடம்பு நல்லா தெம்பாகி நல்லா ஆரோக்கியமாகி மறுநாள் பாருங்கள் லெஃப்ட் ரைடு போட்டு ஆஸ்பத்திரி நடந்து போக ஆரம்பிச்சோம். அது லெஃப்ட் ரைடு போட்டு நடந்து போகிறத பார்த்து பக்கத்து இருக்கார மூணாவது காலம் மூக்கு மேலே விரல வச்சு ஆச்சரியப்படுவான். சில ஜனலை திறந்து அவனை பார்த்து வேடிக்கை பார்த்து ஆச்சரியப்படுவான். ஏன்னா பெரிய விபரீதமாக இருக்கு, டாக்டர் செத்து போடுவேன்னு சொன்ன கேஸு பேசிட்டானே, பெரிய ஆச்சரியமாக இருக்குது, மூக்கு மேலே விரல வச்சு ஆச்சரியப்படுவான். நேராக கிளினிக் போவான். டாக்டர் பாருங்க யாராவது பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் ரோட் பண்ணிட்டு இருப்பார். இந்த உள்ள போய் நுழைஞ்சன பாருங்க நான் பார்த்தோன்னே பேய புசாசை செத்து போன ஆயுதே ஒரு டாக்டர் சிறுநீர் தூக்கி போட்டு பயந்துருவார். அந்தளவுக்கு ஆச்சரியப்படத்தக்க நன்மையை கொடுக்குறதுனால இதுக்கு வந்து விபரீத வரையும் இப்போ எல்லாமே காரணம் தேவை. சார் நான் இட்டுக்கட்டி மிகப்படுத்தி பேச நினைக்காதீங்க. இது மாதிரி நிறைய கேஸு செத்து போயிடுன்னு சொன்ன கேஸ் நிறைய கேஸ் பாருங்கள் நாங்கள் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி வந்திருக்கோம். இதே போல் ஒரு கேஸ்லாம் எங்களுக்கு தெரியாமல் வெளியூர் போயிட்டான். அவன் பேரண்ட்ஸில் கேட்டாங்க எங்கே இருக்கானே தெரியல சாமி, செத்து போயிட்டானா 20 நாள் தெரியலைங்க. கடைசியில் ஒரு 6 மாதம் கழிச்சு ஜம்முன்னு நீட்டாக புது மாப்பிள ட்ரெஸ் போட்டு போடுறான். நான் அப்போ தான் அப்படி தான் வீட்டில் கிளாஸ் எடுக்கிறப்போ எல்லாத்தையும் அனுப்பிட்டு நம்மகிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே வர்றான். எனக்கு ஒன்றுமே யாருமே புரியல. கடைசியில் என்ன சார் யாருக்கு தெரியலைங்க. நான் தான் சார் உங்கள்கிட்ட சொல்லாமல் ட்ரீட்மெண்ட்டு யோகா மட்டும் பண்ணிக்கிறேன்ட்டு ஓடிக்கிட்டேன். இப்போ யோகா மட்டும் பண்ணி நான் நல்லா இருக்கேன் சார். அவங்க லங்ஸ் டிபி சார், லங்ஸ் ஃபுல்லாக டிபி ஓப்பன் கேஸ். மூச்சை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வியாதிகள் ஃபஸ்ட்டு அடைச்சி மூச்சை விட முடியாது. ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்த்தா காற்று உள்ளே போகாது. அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தே பாருங்கள் முழுசாக யோகா மட்டும் பண்ணி அப்போ வந்து சொல்கிறேன் மறுபடியும் ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பாருங்க. பார்த்தோன்னா அடியில் சரி காற்று போகும். எந்த மாதிரி வைத்தியமே பண்ணாமல் நான் யோகா மட்டும் பண்ணி மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணி இப்போ எந்த ஒரு நோயுமே ஆரோக்கியமாக இருக்கேன். இப்போ வெயிட்டு பாருங்கள் 10 கிலோ வெயிட்டு கூடிடுச்சு. அந்த இப்போ திருப்பூரில் இருக்கான் பெரிய டெய்லரை வந்து ஏகப்பட்ட ரூபா சம்பாரித்து நல்லா கல்யாணமாக முடிச்சு நல்லா இருக்காங்க. அது செத்துப்பூரான்னு சொன்ன கேஸை கூட ஆச்சரியப்படத்தக்க நன்மையை கொடுத்து பழக்க வைக்கிற யாருக்கிட்ட இந்த விபரீத கர்ணி சர்வாங்காசனம் கலாசனங்கராசனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து கலாசனங்கிற கலப்பியாசனம். சர்வாங்காசனம் பெரிய பயிற்சி, அது விளக்கங்கள் நிறையா வரும், அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கணும். இப்போ இந்த கலாசனங்கிற கலப்பியாசனத்தை மட்டும் என்னங்கிறத சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். சார் எல்லாமே காரணம் பேர் நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த கலப்பியாசனங்கிறது ஒரு காரணம் பேர். தூரமாக நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் விவசாயி வந்து உழுகுற அந்த கலப்பை வந்து சோத்தை சாய்ச்சி வச்சுருப்பாங்க வீட்டில். அது மாதிரி கலப்பை சாய்ச்சி வச்சது மாதிரி ஒரு தோட்டம் இருக்கிறதுனால இது கலப்பையாசனம் அப்படிங்கிற ஒரு பேர். பொதுவாக பாருங்கள் திருவள்ளுவரே என்ன எழுதுறாரு அப்படின்னா இந்த உலகத்துக்கே முதுகெலும்பு யாருடா அப்படின்னா விவசாயிங்க தான். உலகத்துக்கே முதுகெலும்பு யாருன்னா விவசாயி. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா விவசாயம் மட்டும் விவசாயம் பண்ணலைன்னு வைங்களேன் எல்லா பேரும் நம்ம சாப்பாட்டுக்கு லாட்டி அடித்து செத்து போயிடும். அப்போ இந்த உலகத்துக்காகவே சாப்பாடு கொடுத்து காப்பாற்றுறாங்கன்னா விவசாயிகள். அதனால் இந்த மக்களுக்கு பூராமே முதுகெலும்போல் யார் இருக்காங்கன்னா விவசாயி. ஆனால் அப்பேற்பட்ட விவசாயிக்கு முதுகெலும்போல் யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இந்த கலப்பை தான். சார் இப்போ தான் சார் டிராக்டர் வச்சு நம்ம விழுகலாம், அப்போல்லாம் பாருங்கள் கலப்பை தான். அப்போ அந்த அப்பேற்பட்ட விவசாயி பாருங்கள் முதுகெலும்போல் யார் விவசாயத்தை வந்து வாழ வைக்கிறாங்கன்னா அந்த கலப்பை தான். அந்த கலப்பையினுடைய யூஸ் என்ன, பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லு முள்ளும் கரடு மருடுமாக இருக்கக்கூடிய மோசமான நிலத்தை கூட பண்படுத்தி சீர்படுத்துறது யாருன்னு கேட்டால் இந்த கலப்பை. அப்போ இந்த கலாசனங்கிற கலப்பையாசனத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி அது வந்து நிலத்தை உழுது சீர்படுத்துதோ அதுபோல் நம்ம மோசமான எவ்வளோ மோசமான உடம்பா இருந்தாலும் சரி இந்த கலாசன கலப்பையாசனத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி அதை நிலத்தை சீர்படுத்தும் அதுபோல் நம்ம உடம்பை சீர்படுத்தி விடும். எவ்வளோ பெரிய மோசமான வியாதியாக இருந்தாலும்
சீர்படுத்தியுள்ளார். சித்திரை பாருங்க என்ன அழுவான்னு கேட்டீங்கன்னா, கிழவனும் குமரனாகும் விந்தை பார்த்துப்பாரு. சார் நம்ம எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிடலாம். எதை இழந்தாலும் நம்ம அடைஞ்சிடலாம். ஆனால் எதை இழந்தால் நம்ம அடைய முடியாதுன்னா இளமை தான். இளமையை மட்டும் பாருங்க நம்ம இழந்து அடையவே முடியாது. ஆனால் சித்திரை என்ன அது நம்ம குறிப்பிட்டாரு, கிழவனும் குமரனாகும் விந்தை. அப்போ எந்த அளவுக்கு இளமையை திருப்பி கொடுக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா இதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 60 வயசு பெரியவங்களாம் செஞ்சாங்கன்னா 30 வயசு சின்னவங்களாம் மாறிடுவாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் பாருங்க வயசு 62. தோற்றம்னா பாரம்பரியம் அதெல்லாம் இருக்கலாம். இந்த நட்ச முடிவில் மாறிக்கிறது அது வேறு விஷயம். ஆனால் நம்ம அடுத்து சிரசாசனங்கிற செஞ்சு சொல்லுவோம். அப்போ பார்த்து அப்போ 68 வயசு ஆகினால இருந்தாலும் பாருங்க என்னுடைய உடல் மனமும் என்றும் 16 இருக்குது. வெளியெல்லாம் தோட்டத்தை இருக்குது. ஆனால் உடல் மனமும் என்றும் 16 இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யார் கிடையாது, சர்வாங்காசம் கலாசாரமாக பண்ணுறதுனால அந்த மாதிரி. அடுத்து பாருங்க எப்பயுமே எதை சொன்னாலும் பாருங்க ரகசியம் மர்மம் அப்படிலாம் எழுதுவாங்க. அது நரம்பு திரட்சி கூட்டோடு ஒழிக்கும் மர்மம். இந்த ஆசனத்துக்கு பாருங்க சித்தர் என்ன எழுதுறாங்க, இந்த பயிற்சி நீ பண்ணால் என்ன நன்மை உனக்கு கிடைக்கலாம், ஒரே வார்த்தை புரிஞ்சுக்கலாம். நரம்பு திரட்சி கூட்டோடு ஒழிக்கும் மர்மம். இதில் 1000 விஷயம் இருக்குது. பொதுவாக பாருங்க இந்த வீணை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி அதெல்லாம் கற்றுக்கிறதுனா 3 வருஷம். என் மகளாம் கற்றுட்டு அரங்கேற்றமாக பண்ணிச்சு. ரொம்ப கஷ்டம் வேணும். ஆனால் இந்த வீணையுடைய அந்த இசையை ரசிக்கணும்னாவே பாருங்கள் அதில் இருக்கிற நரம்பெல்லாம் முறுக்கேறி டைட்டாக இருக்க வேண்டும். அந்த வீணையில் உள்ள நரம்பெல்லாம் முறுக்கேறி டைட்டாக இருந்தால் தான் வீணையுடைய இசையை மாதிரி ரசிக்க முடியும். அது ஒரு நரம்பு லூஸாக இருக்குன்னு வீணையை மீட்டினால காது அறுப்பு விருப்பாது. வீணையை மீட்டினாவே விருப்பாது. அதுபோல் நீங்கள் வாழ்க்கையினுடைய இன்பத்தை ரசிக்கணுமா, வீணையுடைய இசையை ரசிக்கணும்னாவே அதனுடைய நரம்பு முறுக்கேறி இருக்க வேண்டும். அதேபோல் நீங்கள் வாழ்க்கையினுடைய இன்பத்தை ரசிக்கணுமா, அப்போ உங்கள் உடம்புல நரம்புகள் அத்தனை பாருங்க டைட்டாக முறுக்கேறி டைட்டாக இருக்க வேண்டும். சார் நான் சொல்கிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். சின்ன பிள்ளை இருக்காங்க, பெரியாள் இருக்காங்க, இளைஞரை கையாளன்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அது வாழ்க்கையோட இன்பம்னா சிலர் பாருங்க கணவன் மனைவி திருப்திப்படுத்த முடியாமல், மனைவி கணவனை திருப்திப்படுத்த முடியாமல் எந்த அளவுக்கு லைஃப்பில் சண்டை சச்சரவு பிரச்சனை ஆகிட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் பாருங்க கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி எடுக்கிற போது கூட டைவர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன சார், நல்லா கவனிச்சுக்கிறேன். கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி எடுக்கிறவங்க கூட டைவர்ஸ் ஆகிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை அவங்க மறந்து தப்பான ஒரு திருப்பி நான் சொல்கிறேன், உலகத்திலே சிறந்த கலாச்சாரம் தமிழ்நாடு கலாச்சாரம். தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் அது அழிஞ்சு போச்சு சார். பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் ஒத்துக்கிறாங்க. அவங்க சொன்னதை நான் சொல்லிடுச்சு. முன்னாடி நம்ம கலாச்சாரம் என்னன்னா, ஆணுக்கு பாருங்கள் வயசு 25 வயசுனா 10 வயசு கம்மியாக இருக்கும். பெண்ணுக்கு 15 வயசு, பெண்ணுக்கு 20 வயசுனா ஆணுக்கு 30 வயசு. குறைஞ்சு 10 வயசு டிஃபரன்ஸ் இருக்கும் சார். 7 வயசு கூட இருந்துக்கலாம். பெண்ணுக்கு 20 வயசா, ஆணுக்கு 27 வயசு இருக்கும். அப்படி அதிகபட்சம் 30 கூட இருந்துக்கலாம். ஒரு 10 வயசு டிஃபரன்ஸ் இருக்குன்னா ஒரு 7 வயசு டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் தான் சார் நல்லது. ஆனால் இப்போலாம் அப்படி பார்த்தாங்கன்னா என்ன கிளம்புன கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன், என்ன வயசான ரோட்டில் நடந்து போனாலே அப்பா என்ன கூட அப்பாவா இருக்கு அப்படிங்கிறேன். ஊருக்காண்டியை நம்ம கல்யாணம் முடிக்கிறேன். ரோட்டில் எல்லாமே கேள்வி கிண்டல் பண்ணுவாங்க. மனப்பெண்ணே இப்போ அப்படி சொல்லுது சார், நம்மளை ஊருக்காண்டியை கல்யாணம் முடிக்கிறேன், நமக்காண்டி கல்யாணம் முடிக்கிறேன். ஆனால் ஊருக்கு மெப்படி கல்யாணம் முடிச்ச மாதிரி இவங்க தப்பாக சொல்கிறாங்க. தப்பு சார். ஏன் அந்த மாதிரி 10 வயசு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, ஆண்களுடைய மெக்கானிக்ஸை வேறு, பெண்களுடைய மெக்கானிக்ஸை வேறு. ஆண்கள் பாருங்க சாகிற வரைக்கும் பிள்ளையை பார்த்துக்கலாம். ஆனால் பெண்கள் பாருங்க அந்த 40 வயசு 45 வயசு தான் மெனோபாஸ் டைம். 40 மெனோபாஸ் டைம் வந்துன்னு வச்சுக்கிறேன், அவங்க ஒன்றுக்குமே லாய்க்கு ஒரு மரக்கட்ட மாதிரி தான். ஆனால் ஈக்குவல் ஏஜில் கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு வைக்கிறேன், 40 வயசு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் 25 வயசு, ஆணுக்கு 25 வயசு கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு வைக்கிறேன். அப்போ என்ன ஆகுனா அந்த பொண்ணு 45 வயசில் எல்லாமே ஆஃப் ஆகி போயிடும். அப்போ இவருக்கு 45 வயசுல இளமை திரும்பும். அப்போ குடும்பத்தில் வரும் பல விதமான சண்டையெல்லாம் வரும். அது பேப்பரை நீங்களாம் பார்ப்பீங்க. 80 வயசு இளைஞன் 20 வயசு பிள்ளை கற்பழிச்சிட்டா அப்படிலாம் அது வரும். அதுதான் காரணம் இந்த மாதிரி இதனால. அதனால தான் பாருங்க சினிமாக்காரங்களாம் பாருங்க நிறையா பேர் பேரம்பேத்தி எடுக்க கூட டைவர்ஸ்லாங்கிறாங்க. காரணம் இதுதான் சார். நிறைய பேர் என்னோட கவுன்சிலிங்காக வருவாங்க சார். அதை நேற்று நான் சொன்னேன். உங்கள் மச்சனை பையங்களாம் மெடிக்கல் காலேஜ் மணிப்பாலில் படிக்கிற கூடிய நீ தனியாக போகிறீங்க, தனியாக பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆளாக வரணும்னாரு. 2 பேர் 3 பேர் வந்துடுறாங்க. அப்போ ஒரு 1000 அடுத்தது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாமா நான் என்ன மாமா செய்கிறது, கால்மூடி செய்கிற தப்புக்கு நான் என்ன பண்ணுறது. அதில் 1000 வருஷம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்லாம் அவர் பேசுகிறேன். இன்றைக்கெலாம் நிறைய கவுன்சிலிங் மட்டும் வர்றாங்க பாருங்க. நிறைய பெண்கள் பாருங்க இயற்கையிலே பாருங்க அந்த ஹார்மோன்ஸு இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அந்த உணர்ச்சியெல்லாம் குறைஞ்சி போயிடும். உணர்ச்சிகள் குறைஞ்சி போகிறனால வர ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நிறைய சண்டைகள்.
சார் பெண்களுக்கு வந்து பெண்மத்தன்மை அப்படி இருக்கணும் சார். பெண்மத்தன்மை இருந்தால் தான் அந்த ஹஸ்பண்டுடைய வேலிபிலிட்டி என்னன்னு தெரியும். ஹஸ்பண்டால் குழந்தை பிறந்திருக்கு, அப்போ ஹஸ்பண்டுடைய வேலிபிலிட்டி என்ன தெரியும், குழந்தைய அனுமதி. அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அந்த செக்ஸுவல் வீக்காக இருந்தால் பாருங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃபு நிறைய சண்டை வந்துட்டு இருக்கும். ஹஸ்பண்டு வேலிபிலிட்டி தெரியாமல் நாயை பெருசு வைக்கிறது. ஸோ அதுக்கு நான் ஒரு பேப்பரில் ஒரு கட்டிஸை கூட ஒட்டுறதுக்காண்டி நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஒட்டா அந்த சிலர் வருத்தப்படுவாங்கிறதுக்காண்டி ஒட்டாமல் வச்சுருக்கேன். இருந்தாலும் என்ன விஷயம் சொல்லியிருப்பார். ரீசெண்டாக பேப்பர் ஒரு மாதம் வந்துச்சு, எல்லாம் படிச்சுருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பாருங்கள் நல்லா படித்தவங்க, அது பெரிய ஆஃபீஸரை ஒர்க் பண்ணுறா, 80,000 சம்பளம் ஆகலை சார். ஒரு 80,000 சம்பளம் ஆகும். கல்யாணம் முடிச்சு குழந்தை 13 வயசில் குழந்தை. நான் கல்யாணம் முடிச்சு வந்து போய் சண்டையாக பாருங்க. 15 வருஷமாக சண்டை கொடுத்துருக்கேன், 20 வருஷமாக சண்டை கொடுத்துருக்கேன். என்ன சண்டைன்னா அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் பிறந்த விட்டு பெருமையை பேசிக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் பெருமையாக இருக்கு. ஹஸ்பண்ட்கிட்டையும் நாயை பேசுகிறத பேசு. அது சொல்கிறான், என்னென்ன என்னாலும் பேசிட்டு போவேன், நான் உன்னை கல்யாணம் முடிச்ச பாவத்தை ஏற்றுக்கிறேன். அதுக்கு எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற ஏன் வைக்க வச்சுக்கிற அப்பா கேட்குது. உன்னை கல்யாணம் முடிச்சு நான் அப்படி கஷ்டப்படுறேன் இப்படி கஷ்டப்படுறேன், வேற ஒருத்தர் கல்யாணம் முடிச்சா 4 கார் பங்கா இருக்கும். திரும்ப 80,000 சம்பளம் வாங்குறேன் சார். கடைசியில் பாருங்க அவன் குடும்பம் தாங்காமல் புலம்பிட்டுறாங்க. புலம்பிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க சார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளை தான் பாவம் அனாதை இருந்துச்சு. இது தேவையா? ஆனால் அதே சமயத்தில் இவங்களாம் யோகா லைஃபுக்கு வந்திருந்தாங்கன்னா 2 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு யோகா லைஃபுக்கு வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக பாருங்கள் பொறுமையாக இருந்திருப்பார்கள். எதையும் தாங்கும் இதயம் எவ்வளோதான் குடும்பம் ஒன்றாலும் தாங்கியிருப்பாங்க. ஆனால் அதே சமயம் நான் என்ன சொல்லுவேன்னா யோகா லைஃபுக்கு கணவன் மனைவி 2 பேருமே வந்து கற்றுக்கணும். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அது பக்குவம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது. ஒருத்தர் இப்போ நீங்கள் இவங்க மட்டும் சிஸ்டம் மட்டும் யோகா கற்றுக்குறாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வைப்பார் ரொம்ப சூடு சூடு ரோசியமே இல்லையா, இப்படி வயிறு மண்ணு மாதிரி கிடக்கிற. அதுக்கான யோகா லைஃபு வந்தாச்சுன்னா பொறுமையாக நிச்சயமாக இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் கற்றுக்கிட்டா பாருங்கள் எப்படி சைக்கிள் ரயில்வே தண்டவாளம் பேரெல்லாம் போகுங்க. அதுபோல வாழ்க்கை இணையாக போயிட்டே இருப்பாங்க. எந்த கருத்து வருவா இணையாக போயிட்டு இருப்பாங்க. இது வண்டி மாடலாம் வந்து கால மாடு வந்து இடத்த கேட்டால் மேட்ச் இருந்தால் யூனிஃபார்மாக போயிட்டு. அதாவது கணவன் மனைவி 2 பேரும் மேட்ச் இருந்தால் தான் லைஃப்பை யூனிஃபார்மாக கொண்டு வரும். அதுக்கெல்லாம் யாருக்கு ஹெல்ப் பண்ணால் இந்த யோகா லைஃப். யோகா லைஃப் இல்லாமல் நிச்சயம் பாருங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி யோகா லைஃபுக்கு வந்து இந்த சர்வாங்காசனம் ஹலாசனம் பண்ணிங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக கரெக்டாக இருக்கிறதுனால எல்லாமே பக்குவமாக இருக்கும். அந்தந்த ஏஜில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஈக்குவேஜில் கல்யாணம் பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. என்னதான் இருந்தாலும் இந்த யோகா லைஃப் வந்தாச்சுன்னா எதையும் தாங்கும் இதையும் வந்து எல்லாமே ஈக்குவல் பண்ணி மனுஷனுக்கு முக்கிய மனசு தான். மனசை சரி பண்ணி வாழ்க்கையை சந்தோஷமாக ஓட்டிக்குவாங்க. இன்றைக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். நாளைக்கு சர்வாங்காசனத்துக்கு விளக்க நாளைக்கு சொல்லிக்கலாம். அப்படிங்கிற ஆசனத்துக்கு விளக்கப்படும். எல்லாமே காரணம் பேர் விபரீத கரணி அப்படின்னாவே ஆச்சரியப்படத்தக்க பல நன்மையை கொடுக்குறதுக்காண்டி தான் இதுக்கு விபரீதம். ஆச்சரியப்படத்தக்க பல நன்மையில் வந்து இந்த பேச்சு கொடுக்குது. அதனால தான் அந்த ஆசனத்துக்கு இந்த பேரை வச்சுருக்காங்க. அதை எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ நீங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வர்றீங்க. சிலர் பிசிப்பட்டி, சிலர் வடவூர்பட்டி, இன்னும் சிலர் ஆண்டிப்பட்டி, இன்னும் சில பேர் வேறு வேறு ஸ்ட்ரீட்லேருந்து தான் வருவாங்க. ரொம்ப தூரத்தில் தான் வருவாங்க. அது காலகாலத்தில் 5 மணி 5:30 மணிக்கெலாம் இருட்டாக இருக்கிறது வருவாங்க. அப்போ பாருங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது சொந்தக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, நாங்கள் காலகாலத்தால் இந்த பக்கம் வர்றீங்க, உங்கள் வீடு இந்த பக்கம் என்ன விஷயம் இந்த பக்கம் வர்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க, நாங்கள் காலகாலத்தில் யோகா சென்டருக்கு போகிறோம், யோகா பயிற்சிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. உடனே பாருங்கள் கேள்வி கொடுங்க, குறை சொல்லுங்கள். ஆனால் போல நானும் காலையில் வேலை வெட்டி போயிட்டுறேன், நீ என்னடா யோகா போகிற, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு வெட்டித்தனமாக சொல்லி ஒரு முத்திரை கொடுக்குறோம், அதை குறை சொல்லுவோம். பொதுவாக பாருங்கள் நிறைய பேர் இந்த குறை சொல்கிறவங்களாம் பிறகு பிடிக்காது, எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லாமல் குறை சொல்லிட்டு சூரியன் கிழக்கதே விற்கிதுன்னு சொல்லுங்க, அது கூட ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை ஒரு ஓரமாக தள்ளி தான் விற்கணும், எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லுவாங்க. எங்கள் நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க, இந்த மாதிரி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் ஆஃபீஸ் இல்லாமல் ஆஃபீஸ் போக நிறையா நான் டூர்லாம் போவோம். போயிட்டு வந்தாங்க நிறையா ஃபோட்டோஸாக எடுத்துருப்போம். ஒன்றா ஃபோட்டோஸை பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபோட்டோ பார்க்குறது கூட குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்து என்னடா அசல் குற்றாலம் குறவு மாதிரி இருக்காங்க. நாங்கள் நிறைய கடைசியாக கடை ஃபோட்டோ கிடையாது, கண்ணாடியை கொடுத்தோண்டா இருக்கும் பாருங்கள். அதுலேருந்து பாருங்கள் குறை சொல்கிறத விட்டாங்க. அதுபோல் இந்த மாதிரி உங்களை யோகா சென்டருக்கு வரவங்களை பார்த்து கேள்வி கிண்டல் குறை சொல்கிறவங்ககிட்டலாம் இந்த விபரீத கருணை ஒரே ஒரு ஆசனத்துடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குறை சொல்லவே மாட்டாங்க. அவங்களும் பாருங்கள் உங்களுக்கு மாதிரி சென்டருக்கு வந்து யோகா பயிற்சி முடியாது. அந்தளவுக்கு அருமையான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி. அதாவது நம்ம டாக்டர்ஸு
பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா மனித சமுதாயமே நோய்ங்கிற அரட்டையிலிருந்து தப்பிச்சு ஆரோக்கியமாக வாழணுங்கிறக்காண்டி ஏகப்பட்ட மாத்திரை மருந்து ஊசியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. நிறையா டாக்டர்ஸாக பாருங்கள் தனக்குத்தானே வியாதிக்கு இருக்கிற மாதிரி ஏற்றிக்குவார், தான் கண்டுபிடிச்ச மருந்தே உள்ளே ஏற்றிக்குவார். இதில் நிறையா பேர் ரியாக்ஷன்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ பலவிதமான உயிர் தியாகம் பண்ணி தான் இந்த ஊசி மாத்திரை மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஊசி மாத்திரையெல்லாம் பாருங்கள் நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸோட மேற்பார்வையில் தான் சாப்பிடணும். பாருங்கள் அவ்வளோ பெரிய உயிர் தியாகம் பண்ணி கண்டுபிடிச்ச மருந்து எல்லாம் இந்த நோய்ங்கிற அரங்கிலிருந்து மனித சமுதாயம் பூராமே ஆரோக்கியமாக வாழ்ந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச ஊசி மாத்திரை மருந்தெல்லாம் டாக்டர்ஸோட மேற்பார்வை தான் சார் கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். அன்றைக்கி யாராவது சாப்பிட்றாங்கன்னா கிடையவே கிடையாது. பத்தா கடை டீ கடையில் பொரியல் கடையில் மிட்டாய் வாங்குற மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு அதை கொடுக்குறது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அதை கொடுக்குறது கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. மெடிக்கல் ஷாப் வாங்குறாங்க, அவங்க கவுண்டர் சேல்ஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு லாபம் அதிகம். உடனே அவங்க அதை செய்து ஏகப்பட்ட மாத்திரை வந்து நமக்கு கொடுப்பாங்க. இப்போது எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்லான்னு பாருங்கள், அந்த காலத்துலலாம் 9 days, அப்புறம் டெராமிசினும் பிரிச்சினு தவிர ஊசியே கிடையாது. 9 days பார்த்து சொல்லுங்க. நாடி வந்து நெஞ்சை டச் பண்ணணும், கால் வந்து 90 டிகிரி இருக்குங்க. உடம்புல அவ்வளோ போயிட்டு போகிற கேள்வி வந்து தைராய்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். கண் வந்து அப்படி பெருவிலே பார்த்துக்கலாம். நாடி வந்து நெஞ்சை டச் பண்ணணும். பேர் சர்வாங்காசனம் அப்படிங்கிறது எல்லாமே காரணம் பேர். சர்வ அங்கத்துக்கு தான் பயிற்சி அப்படிங்கிறது. இது செஞ்சமே பாருங்கள், மாற்று பயிற்சி பண்ணணும். ஏன்னா ரொம்ப நேரம் செய்வோம், திரும்ப மாற்று பயிற்சி பண்ணணும். குப்புறப்படுத்து புஜங்காசனம் ஏதாவது ஒன்று செய்யலாம். குப்புறப்படுத்து புஜங்காசனம் ஏதாவது ஒன்று செய்யா போதும். இல்லாட்டி ஒட்டகாசனம் போகலாம். ஒட்டகாசனம் ஏதாவது ஒன்று மோகால் போட்டு ஒட்டகாசனம் ஏதாவது ஒன்று. நாடியை வந்து நல்லா பிடிச்சி இந்த தைராய்டு இழுத்து வரும். சர்வாகாச தைராய்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம். எப்படி துணியை நம்ம முறுக்கிட்டு ரிலீஸ் பண்ணுறோமோ அதே போல் தைராய்டை கிராஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்போசிட்டை இழுத்து விட்டு அதை தைராய்டை ரிலீஸ் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது ஒரு பேர் செஞ்சால் போதும். தைராய்டு இருக்கு சக்கராசனோட போட்டு அப்படி பாரு சக்கராசனம் போடலாம். ஏதாவது ஒன்று போட்டால் போதும். இந்திய மாதிரி ஒரு தைராய்டு நல்லா இருக்குது, நாடி இழுக்குறோம். சர்வாகாசனத்துக்கு ஆப்போசிட் ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும். அப்படியே அப்படி சாயம் பரம்பரை வச்சுக்கணும். அவ்வளோதான். இல்லை ஏதாவது ஒரு முயற்சி. நான் மச்சாசனோட போகலாம். இறங்கி முன்னாடி யூஸ் உடனே பத்மாசனோட பின்னாடி சார். குருவை பிடிச்சி மச்சாசனம். அதை நம்ம எய்ம் என்ன, இந்த நாடியை வந்து எடுத்து தைராய்டு இழுத்து கொடுக்குறோம். அவ்வளோதான். இல்லை ஏதாவது ஒரு பேர் செஞ்சால் போதும். எல்லாத்தையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பேர் சரி போதும். செஞ்சுக்காருன்னா அதெல்லாம் தெரியும். இந்த திருவாந்த வாரியார் பாருங்க எவ்வளோ அழகாக சீராக பாருங்க. இது இந்த ஃபோட்டோலாம் கிடைக்காத ஃபோட்டோ நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அவர் வஜ்ராசனம் பண்ணுறாரு. வஜ்ராசனம் அழகாக பண்ணுறாரு. உபரி அழகாக பண்ணுறாரு. நம்ம இதே பயிற்சி ஸ்டூலில் செஞ்சுக்காரு. நம்ம வந்து ரிசர்ச் சென்டருக்காக ஸ்டூலை பிடிச்சிக்கணும். தாவணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரைஸை கிடைக்காது. ஃபோம் வந்து அப்படி அதிகம். ஆனால் வேறு வழியில் அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன நன்மையை நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ சர்வாங்காசனம் அப்படிங்கிறது ஃபுல்லாக நாடியை வந்து நெஞ்சை டைட் பண்ணி இருக்குன்னா தயார் வந்து ஃபுல்லாக க்ரஸ் பண்ணும். நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி செய்கிற பயிற்சியாக வச்சுருப்போம், அப்புறம் பின்னாடி செய்கிற பயிற்சியாக வச்சுருப்போம், முதுகுத்தட்டை பயிற்சியாக வச்சுருப்போம். அதான் ஆட்டோமேட்டிக்காக மாட்டு பயிற்சி நம்ம செஞ்சுட்டே வந்துடுவோம். ஆனால் சர்வாங்காசனம் மட்டும் பாருங்க, குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரம், அதிகபட்சம் 1/2 மணி நேரம் இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் தைராய்டு இருக்கே பிடிச்சிருக்கிறதுனால ரொம்ப இறங்கவே கஷ்டமாக இருக்குது, வலிக்கிற மாதிரி இருக்கும். துணியை எப்படி முறுக்கிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுறோமோ அதுபோல் தைராய்டு எப்படி முறுக்கி வச்சுட்டு அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் மாட்டு பயிற்சி. இப்போ 4 பயிற்சி மாட்டு பயிற்சி இல்லை. சக்கராசனம் போடுறாங்க, மச்சாசனம் போட்டு நாடி இழுத்து தள்ளிட்டாங்க, ஒட்டகாசனம் போட்டு இழுத்தாப்புல,
அப்புறம் வஜ்ராசம் கூட சப்தோஜனம் பின்னாடி ஏகப்பட்ட பயிற்சி எல்லாமே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சால் சர்வாகாசனம் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் நம்ம செஞ்சோம்னா அதுக்கு ஆப்போசிட் பயிற்சி குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாச்சு. 1/2 மணி நேரம் பண்ணிங்கன்னா 5 நிமிஷம், 1/4 மணி நேரம் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷமாவது அதுக்கு மாட்டு பயிற்சி நிற்கணும். அப்போ தான் இது ரிலாக்ஸ் ஆகும், அந்த வழி இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகும். சர்வாகாசனம் அதிக நேரம் பண்ணணுங்கிறது தான் நம்ம சர்வாகாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கழுத்து பயிற்சி தான் பண்ணுறோம். கழுத்து பயிற்சி நீங்கள் சார்பு உட்காந்து வந்துடும் அப்படிங்க மெதுவாக நாடி நல்லா பூஞ்சி நம்ம ஏற்கனவே சித்தி காட்டுவோம். ஃபஸ்ட்டு இடது பக்கம் ஒரு 10 ரவுண்டு அடிக்கணும், ஒரு வலது பக்கம் அப்படி வச்சு நல்லா பூஞ்சி இப்படி ஒரு 10 ரவுண்டு, இப்படி ஒரு 10 ரவுண்டு, அப்படி ஒரு 10 ரவுண்டு பண்ணிங்கன்னா தலையில் சுற்றி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். உடனே தலையை வந்து கல்லை வச்சு சிறுக்க வச்சுருக்கோம். ஏன் வஜ்ராசனத்தில் இருந்து நம்ம செய்ய சொல்கிறோம் அப்படின்னா வஜ்ராசனத்துக்கு அதிக நேரம் உட்காரணும். இந்த மாதிரி அதிக நேரம் உட்கார்ந்தா தான் அது எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஆனால் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக நம்ம அதை இருந்துச்சு. இந்த மாதிரி கண் பயிற்சியாக பண்ணுவோம். அது நம்ம பின்னாடி செஞ்சு விட்டோம், அது வழக்கம் பின்னாடி சொல்லிடுவோம். அந்த கண் பயிற்சியோட பாருங்க வஜ்ராசனம் இருந்தால் ஜெயிச்சு. ஆனால் வஜ்ராசனம் இருந்துக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் டயத்தை நம்ம யூஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம அமைச்சோம். அப்போ கழுத்து பயிற்சி செய்கிற நோக்கமே இந்த சர்வாங்காசனத்தை ஈஸியாக செய்கிறதுக்காக எல்லாமே இந்த கழுத்து படகையில் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி நிற்கிறோம். பாடி வீட்டை பூரா பாருங்கள் இந்த படையில் தான் நிற்கிறோம். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தை காய் காய்ச்சிக்கிறோம். இந்த கழுத்தையே பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சி அந்த புள்ளி இந்த ஒரு புள்ளி இந்த ஒரு 3 புள்ளி அக்கடா மாதிரி எப்படி காட்டில் போய் பொங்கல் வைக்கிற மாதிரி 3 கல்லை தூக்கி அடுப்பில் பானையை வச்சு பொங்கல் ஆக்குறாங்களோ அதுவும் நம்ம பாடி வீட்டு பூரா 3 அக்கடா 3 புள்ளியில் தான் பாடி வீட்டு பூரா தாங்கும். இந்த இடமே எங்கெல்லாம் 2 மணி காய் காய்ச்சிக்கணும். நான் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து எப்படி வஜ்ராசனம் 1/2 மணி நேரம் இருந்தாக்க நல்லா எஃபெக்ட் இருக்குதுன்னு தெரியுமோ அதுவும் அந்த சர்வாகாசம் ஒரு 1/4 மணி நேரம் நின்னா கூட எஃபெக்ட் தெரியாது. சார் உட்காரு சார் 1/4 மணி நேரம் நின்னா கூட உங்களுக்கு தெரியாது. அதிகபட்சம் 1/2 மணி நேரம் நின்னா தான் அந்த முழு பலன் உங்களுக்கு தெரியும். சர்வாகாசத்தை விட்டு இறங்குறதுக்கு மனசே வராது. கை வலிச்சுன்னா காலத்து நாள் வச்சு கலாசாரத்துக்கு தெரியும். கை வலிக்காத புலாப்புல கை வலிக்காது, உங்களுக்கு இறங்கவே மனசு வராது. நாங்களாம் சென்டருக்கு வேகமாக வரணுங்கிறதுக்காண்டி தான் கீழே வேகமாக வரணும். அதனால் 1/2 மணி நேரம் உட்காந்து சேர்ந்து 1 மணி நேரம் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். பொழுது போகிறது தெரியாது சார். டைம் கூட அவ்வளோ சுகமாக இருக்கும். இதுக்கு பேரே பாருங்கள் சர்வாங்காசனம். எல்லாமே தமிழ்நாட்டு கலாச்சாரம் பூரா பாருங்கள் காரணம் பேர். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு தான் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், காரணம் பேர் தெரியும். அதுபோல் இந்த சர்வாங்காசனம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் அதை அந்த வார்த்தையை பிரித்து பண்ணணும். அதே அடுத்தது சர்வம் ப்ளஸ் அங்கம் ப்ளஸ் ஆசனம். சர்வம்னா அனைத்தும் அதுதான், அங்கம்னா உடல் இருக்குது அவ்வளோ பார்ட்ஸு, ஆசனம்னா பயிற்சி. உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் இதாக பயிற்சி. அப்படின்னா நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது உடற்பயிற்சியில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போலாம் இந்த சர்வாங்காசனத்தை கேள்வி கிண்டல் பண்ணுவோம். நாங்கள் ஓடுறோம் குதிக்கிறோம், உடம்பூரா வேர்க்குது, ஆள் ஒரு மாதிரி பெருசாக சுற்றுது, இதான் உடம்புல அவ்வளோ பார்ட்ஸ், இதான் பயிற்சி அப்படின்னு நாங்கள்லாம் தீவிரமாக உடற்பயிற்சி இருந்தேன். இந்த ஆசனத்தை பார்த்து கேள்வி கிண்டல் பண்ணுவோம். ஆனால் பொம்மை மாதிரி சும்மா நிற்கிறேன், இது எப்படி சர்வ உறுப்புகளுக்கு பயிற்சி ஆகுது, அதனால கேள்வி கிண்டல் பண்ணுவோம். பிறகு நம்ம டீப்பாக இந்த யோகா உள்ள ஆராய்ச்சி பண்ணப்போ தான் தெரியுது மனசு முக்கியம் தைராய்டு தான். சார் அந்த காலத்தில் நம்ம மக்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க, எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பூரா ஞானத்தில் அடிக்கடி சொல்லுவோம். உட்காந்துருக்கிறதே சந்திரமண்டலத்தை என்ன நடக்குது, செவ்வாய் உட்காந்து சொல்லுவோம். ஒவ்வொரு மூலிகையிலையும் என்னென்ன சத்து இருக்குது, தங்க சத்து இருக்கா, தாமிர சத்து இருக்கா, மெக்னீசியம் இருக்கா, பாசிட்டிவ் உட்காந்துன்னு சொல்லுவாங்க. எந்த லேபர் இன்வெஸ்டிகேஷன் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் நம்மளால் விவரம் இருக்குது, மனசு முக்கியம் தைராய்டு தானே. ஆனால் நம்மளால் சொல்ல யாருமே கேட்க மாட்டாங்க சார். தைராய்டு முக்கியம், சர்வாங்காசம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல கேட்க மாட்டாங்க. அப்புறம் அமெரிக்காவில் வெள்ளத்தூர்காரங்களாக கேட்குறாங்க, மனசு முக்கியம் தைராய்டு தான், இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது அயோடின் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு. அயோடின் சாப்பிட்டு பாய்சன் சாப்பிடக்கூடாது, அதை பற்றி நம்ம நேரம் பேசுவோம். அப்போ தைராய்டு தான் முக்கியம் இல்லை. இந்த சர்வாங்காசனத்தை அவங்க மக்கள் வந்து நம்ம கொடுக்குறாங்க. சர்வாங்காசனம் பண்ணியாச்சுனாலே அனைத்து உறுப்புகளும் பலம் பெற. அப்போ அந்த சர்வாங்காசனம் பண்ண என்ன கேட்டீங்கன்னா இந்த தைராய்டு 5வது பாயிண்ட் தான். கழுத்துக்கள் உள்ள அவ்வளோ பார்ட்ஸையும் மெயின்டைன் காட்டு போகணும். இப்போ அது ஸ்ட்ரென்த்தான கழுத்துக்கள் எவ்வளோ பெரிய அப்நார்மல் கண்டிஷன் இருந்தாலும் நார்மல் கண்டிஷன் ஆகிடுது சார். பொதுவாக பாருங்கள் புக்கில் என்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சர்வாங்காசனத்துக்கு எழுதக்கூடிய தாய்மை போன்ற புனிதமான ஆசனம் இருக்குது. சர்வாங்காசனம் என்ன தாய்மை போன்ற புனிதமான ஆசனம்.
ஸோ எல்லாமே தமிழ்நாட்டு கலாச்சாரம், சித்தர் கூட தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு தாய்மாரை பற்றி தான் எழுதியிருக்காங்க. தாய்மை கூட முக்கியமான அமெரிக்காக்காரங்களை பார்த்து எழுதலை. அவங்களாம் பாட்டு 6 மாதம் மாதிரி கொண்டு போட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை தாய்மார் ஒரு சிறந்த தாய்மார். பாருங்க என்னென்ன இப்போ சிஸ்டர் மாசமாக இருக்காங்க. பாய வெளிப்பாடு போய் பாருங்க, திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அவங்க பிடிச்ச உணவு ஸ்வீட்டு ஜாங்கியமாக சாப்பிட்றாங்க. ரோட்டில் போகிற கிளம்பி இந்த அம்மா பார்த்து जलादवीगलज्जल प्रवाह भावितस्थले कलेवलम्ब्य लम्बिताम्बुजाम्बुताङ्गमालिकं तमत्तमत्तमत्तमद्विनादवादमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवम्